பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவாலயத்திலே ஆசாரி ஊழியம் செய்து வருகிற காலத்தில் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே எலிசபெத், சகரியா என்ற 2 கதாபாத்திரத்தை பார்க்கிறோம். இருவரும் கணவன் மனைவியாக இருந்தார்கள். இருவரும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். அதுக்கு மேலே வாசிக்கிற பொழுது அவர்கள் நியமங்களையும் கற்பனைகளையும் கடைபிடித்தார்கள். குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் நீதிமான்களாய் காணப்பட்டார்கள். ஆக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நல்ல குடும்பம்தான் எலிசபெத்து என்று சொல்லி பார்க்கிறோம், சகரியா என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. அந்த குறை என்ன சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாமையாக இருந்தது. ஆகவே குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவனுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தது போல தெரியல. காரணம் அது கீழே வாசிக்கிறோம், அவர்களுக்கு வயதாகிவிட்டது, அவர்கள் வயது சென்றவர்களானார்கள், குழந்தை பாக்கியமும் இல்லாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இடைப்பட்ட இந்த நேரத்தில் இவர் எலிசபெத்தும் சகரியாவும் இருவரும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். அதான் மிக முக்கியமான வார்த்தை, தொடர்ந்து செய்து வந்தார்கள். அவர்கள் அதை நிறுத்தவே கிடையாது. பிள்ளை இல்லாதிருந்தும் ஜெபம் கேட்கப்படாதிருந்தும் இவர்கள் தாங்கள் செய்து வந்த ஊழியத்தை ஒருபொழுதும் நிறுத்தவே கிடையாது. தேவனுக்காக ஒப்படைத்த, தேவனுக்காக செய்வோம் என்று சொல்லி பொருத்தனை செய்த அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார்கள். இவர்கள் தங்களுடைய சுய காரியம் வராமல் இருப்பதனால ஊழியத்தை நிறுத்தலை. காரணம், ஊழியம் என்பது தேவனுடையது, குழந்தை பாக்கியம் என்பது நம்முடையது. அது தங்களுடைய சுயத்திற்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக வர வேண்டியது தான் குழந்தை பாக்கியம். ஆனால் தேவராஜ்யம் என்பது தேவனுடைய பணியை செய்வது, தேவனுக்காக ஊழியம் செய்வது. ஆகவே தான் அவர்கள் அந்த ஊழிய காரியத்தை நிறுத்தவே கிடையாது. நிறுத்தாமல் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை, நம்முடைய சுய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள் நாம் ஜெபித்து வராத பொழுது நாம் தேவனுக்காக செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது. ஊழியம் தேவனுடையது, பரலோகத்தை சார்ந்தது. ஆனால் உலகத்தின் தேவைகள் நம்மை சார்ந்தது, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தது. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போனால் ஒரு குடும்பத்தோடு கூட இந்த பாதிப்பு முடிஞ்சுவிடும். ஆனால் தேவனுடைய ஊழியம் நிறுத்தப்படும் பொழுது அங்கே பலருடைய காரியங்கள் நிறுத்தப்படும், பலர் பாதிக்கப்படுவார்கள். முக்கியமாக தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதில் ஒரு தேக்கம் ஏற்படும். ஆகவே நம்முடைய காரியங்களுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் ஒருபொழுது முக்கியத்துவம் கொடுத்து தேவராஜ்ய பணியில் நாம் சுணக்கம் காட்டிவிடக்கூடாது. ஆகவே தான் எலிசபெத்தும் சகரியாவும் தாங்கள் செய்து வந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஆசாரி ஊழியத்தை அவர்கள் நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நாம் இவர்களைப் போல ஒரு நல்ல குடும்பமாக இருந்து தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை நாம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். குற்றமற்றவர்களாய், நியமங்களை கைக்கொள்கிறவர்களாய் அவர் ஊழியங்களை தொடர்ந்து செய்தார்கள். ஆக தேவ ராஜ்யம் அங்கே கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலதாமதம் ஏன் ஏற்பட்டது? எதற்காக எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது என்று சொன்னால், தேவன் ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு அனுப்புகிறார். 6 மாதத்திற்கு முன்பதாக இங்கே யோவான் வயதில் மூத்தவராக பிறக்கிறார். எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிறந்த குழந்தை தான் யோவான் என்கிற ஸ்நானகன் தான் ஆண்டவராகிய இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவர் தான் அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆக தேவனுடைய திட்டம் மிகப்பெரிய திட்டம். ஒரு குழந்தை வாங்கி உடனே கிடச்சிருந்தா இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். ஆகவே எப்பொழுதுமே தேவன் கொடுப்பது சிறப்பாக இருக்கும், தேவன் கொடுப்பது நோக்கமாக இருக்கும். நாம் வேகமாக ஓடி ஆண்டவரே கொடும் என்று சொல்லி பெற்றுக்கொண்டால் அது சில நேரத்தில் துன்பமாக முடியும். ஆனால் தேவன் கொடுக்கிற காரியம் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய பலனை தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பதிலுக்காக நாம் காத்திருப்போம். அவர் நமக்கு நன்மைகளை செய்வார். பரிசுத்த பிதாவை நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் யோவானை கொடுத்து ஆண்டவரை இயேசுக்கு முன்னுதாரணமாக வந்து இடத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கும் கர்த்தர் நல்ல
ஒரு பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர். இது கொடுக்க வரைக்கும் காதிருந்து பெற்று உதவி செய்கிறார்கள். நம்முடைய கருத்தில் தாக்க நேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.